2 முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது நடக்குதுன்னாக்கா அவங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் அதில் இருக்கிற உறுப்பினர்கள் பாதி பேர் அந்த அமைச்சர் சம்மந்தப்பட்டவர்கள், மீதி பேர் இந்த அமைச்சர் சம்மந்தப்பட்டவர். அதனால் இவங்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. அவங்களே விசாரணை வளையத்துக்குள்ளார கொண்டு வந்து தான் ஆகும். 73 நடந்த போது சில அமைச்சர்கள்லாம் பதவி விலகினாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் அப்போ வந்து கலைஞர் கொஞ்சம் கூட தயவுதாட்சணம் காட்டி, கட்சியினராக இருந்தால் கூட விடமாட்டார்கள் அப்படிங்கிற நல்ல பேர் தான் இவங்களுக்கு. ஆனால் அந்த பிரச்சனை ஒன்றும் வராது. அந்த 2 அமைச்சர்கள் பலி கொடுக்கப்படலாம். யார் வந்து பலவீனமாக இருக்காங்களோ அவர்கள் ஒருவர் பலி கொடுக்கப்படலாம். ஒரு எதிர்கட்சி தலைவரை வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டாக்க அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறது? ஆனால் நீங்கள் என்ன முடிவு? ஆனால் அந்த சமயத்தில் எம்ஜிஆரை பாராட்டணும். ஒரே லைன் என்ன, நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன்ட்டு போயிட்டேன். ஒரு வாரம் கழித்து கலைஞர் எந்திரிச்சு கேட்டார், ஆதாரத்தை கொடுத்து விட்டார். குழந்தை வேலை அப்படின்னாரு, இல்லைன்னாரு, முடியாதுன்றார். அதுக்கு அவர் எங்க அண்ணனை வந்து அவருடைய அறைக்குள்ளார வந்து வாயில வந்து அப்படி பேச, பழனிவேல் தியாகராஜன் மேல ஆயிரக்கணக்கான இது கட்சிக்குள்ளார பேச வேண்டிய சில விஷயங்கள் பொதுவெளியில நீங்க வந்து அலசக்கூடாது. ஆட்சிங்கிறதுல வந்து தவறு செய்யாம ஆட்சியை ஒருத்தர் நடத்துறாங்கிறது வந்து கதை நடக்காது. இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே அரசியல்ல எதுக்காக வர்றான், தொண்டு செய்யறதுக்காக வர்ற ரொம்ப குறைச்சல். இது ஒரு அரசியலுங்கிறது ஒரு பிசினஸ். இவ்வளவு முதல் போட்டா இவ்வளவு சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான். அந்த சம்பாத்தியத்தை வந்து ஒரே ஆண்டில் எடுக்கலாம், இல்லாட்டி அஞ்சு வருஷம் கழிச்சு எடுக்கும். பழனிவேல் ராஜன்லாம் வந்து நான்லாம் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப இதாக பேசுவார். எனக்கு ரொம்ப பழக்கம். இவரை எனக்கு தெரியாது, அவருடைய மகன்றாங்க எனக்கு தெரியாது, அவர் பார்த்தது கூட முழுக்க அவர் தகப்பனார் தான் உங்களுக்கு நல்ல பழனிவேல் ராஜன் ஐயா வந்து என்கிட்ட பல விஷயங்கள், சில விஷயங்கள் நான் சொன்னதை கேட்டு அப்படியே நடக்க போகுதுன்னு பாலிடிக்ஸ் தெரிஞ்சுட்டு டிசிஷன்லாம் மாத்திருக்கேன். அந்த அளவுக்கு என்கிட்ட நெருக்கம். ஆனா அவருக்கு இயற்கையாக சளி பண்ணிச்சு, அவர் வந்து மாரடைப்பில். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு காந்தராஜ் சார். சார் வணக்கம் சார். நேற்று தினம் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மண்டல செயலாளர்களுக்கும் வந்து தங்களுடைய பதவிகளை வந்து ராஜினாமா செய்யணும்னு சொல்லி கடுமையான ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சியில், அந்த மாநகராட்சியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு, ஊழல் நடந்திருக்கு. 150 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு நடந்திருக்கிறது. அதில் யாரெல்லாம் வந்து ஈடுபட்டார்களோ அந்தந்த மண்டல செயலாளர்களுடைய இதெல்லாம் நீக்கப்பட்டிருக்கதாக தகவல். முதற்கட்ட பார்வை எப்படி சார்? இது ஏற்கனவே ஒரு தடவை நடந்திருக்கு. 73 சென்னை மாநகராட்சியில் வந்து மஸ்டர் ரோல் ஊழல்னு ஒன்று நடந்தது. வேலையிலே இல்லாதவங்கெல்லாம் வேலையில் இருக்கிறதா சொல்லி ஒரு ரெஜிஸ்டர் ஒன்று வச்சு அப்போ அந்த காலத்தில் வந்து பல லட்சக்கணக்கான பெரிய ஊழல் மேயர் முனுசாமி காலத்தில் நடந்தது. மாநகராட்சியை கலைச்சிட்டு தேர்தல் நடத்தல. அதே இது வந்து இப்போ வந்து மதுரை மாநகராட்சியில் நடந்தது. அது மாதிரி அந்த சமயங்கள்லாம் வந்து திமுக வந்து கடுமையாக நடவடிக்கை எடுத்துறாங்க. அதுதான் அன்னைக்கு நடந்த அதே சம்பவம் தான் இப்போ திரும்பி நடந்தது. இப்போ ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கு, 30 வருஷத்துக்கு பிறகு அந்த சீன் நடக்குது. 73 பார்த்தீங்கன்னா 50 ஆண்டுகள் கேப்பில் அது எல்லா கட்சியுமே செய்யறதா. காங்கிரஸிலேயே அது நடந்தது. அதாவது மாநகராட்சியில் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க அந்த ஊழல்களை எல்லாம் தடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. சின்ன சின்ன அளவில் நடந்துக்கிட்டே இருக்கும். சின்ன அளவில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். எந்த ஒரு ஃபைல் மூவ் ஆகணுன்னாலும் நீங்கள் வந்து காசு கொடுக்காம அனுப்புறதுங்கிறது நடக்காது. சில இடம் பத்திரப்பதிவு, இந்த மாநகராட்சி அலுவலகங்கள், இங்கே எல்லாம் நீங்கள் வந்து ஊழல் எல்லாம் நடத்தணுங்கிறதெல்லாம் அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன்னா அவங்களதெல்லாம் சின்ன லெவலில் நடந்துக்கிட்டு இவங்களே கொடுத்துருவாங்க. வாங்க சார் பிரியாணி சாப்பிட்டு பேசலாம்னு கூப்பிட்டு போடுவாங்க. அதில் எல்லாம் பரிமாறிக்கலாம், எல்லாம் நடக்கும். அதனால் அது வந்து மக்களே விரும்பி கொடுத்துருவாங்க. வேலை ஆகணும், இல்லாட்டி அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு தெரியல சார்டுவாங்க. ஒரே லைன் முடிஞ்சு போச்சு. ஆனால் திமுக மீது ஒரு பார்வை இருக்குல்ல சார், இதுவரை எந்த ஒரு அமைச்சரோ அல்லது முன்னாள் அமைச்சரோ ஒரு வெர்டிக்ட் வந்திருக்கா இவர்கள் ஊழல்வாதி என்று ஒருவர் மீது கூட இதுவரை வந்ததில்லை அப்படின்ற ஒரு பார்வை, பொது பார்வை திராவிட முன்னேற்ற கழகம் மீது இருக்கிறது. அதிமுக மீது அந்த முதலமைச்சரே ஊழல் குற்றச்சாட்டின் பேர்ல சிறை சென்றது உண்டு.
இப்போ இது மாதிரியான தகவல்கள்லாம் வரும்போது இது ஒரு பேக் ஃபயர் ஆகாதா டிஎம்கே? இல்லையா, பேக் ஃபயர் ஆகல, இவங்களே ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இப்ப இவங்க மதுரை மாநகராட்சி வந்து திமுக கையில இருந்து பாஜக ஆட்சியில இருந்து அந்த நடவடிக்கை எடுத்திருந்தாக்கா கெட்ட பேர் வருதுன்னு சொல்லலாம். அவங்க கட்சிக்காரரே அவங்க ஆட்சியிலேயே நடக்குது, அவங்களே நடவடிக்கை எடுத்துட்டாங்களே. தவறுனாக்காக திமுக வந்து உடனே தான் கட்சியா இருந்தா கூட விடாது, தண்டனை கொடுக்குங்கிற முறையில பார்க்கும்போது அவங்களுக்கு பாசிட்டிவ் தானே. இது தான் கட்சிக்காரன்னு தெரிஞ்சு கூட விடலையே அப்படிங்கிறது தானே பாயிண்ட். அதிமுகவில் உள்ள அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், குறிப்பாக அவங்க லோக்கல் பாடியினுடைய உறுப்பினர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பகிரங்கமா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இதுல வந்து விசாரணை வந்து நடத்த வேண்டும், யாரெல்லாம் முறைகேடுகளில் ஈடுபட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக நீதிமன்றத்தில் வந்து அவர்களை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிச்சிருக்காங்க. மேலும் இதுல வந்து திமுகவில் இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் பழனிவேல் தியாகராஜன் அவர்களையும் வந்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும், அப்படி இல்லை என்றால் இது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு விசாரணையாக இருக்காது என்று அஇஅதிமுக உறுப்பினர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு அதெல்லாம் நியாயமான கேள்விகள், நியாயமான கோரிக்கை. அது நியாயத்தன்மை இருக்கு, அது நியாயமான கோரிக்கைகள் தான். 2 முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது நடக்குதுன்னாக்கா அவங்களுக்கு தெரியாம நடந்திருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா அதுல இருக்கிற உறுப்பினர்கள் பாதி பேர் அந்த அமைச்சர் சம்மந்தப்பட்டவர்கள், மீதி பேர் இந்த அமைச்சர் சம்மந்தப்பட்டவர். அதனால இவங்களுக்கு தெரியாம இருக்க முடியாது. அவங்களே விசாரணை வளையத்துக்குள்ளார கொண்டு வந்துதான் ஆகும். அன்னைக்கு 73 நடந்த போது சில அமைச்சர்கள்லாம் பதவி விலகினார். அந்த பிரச்சனை எல்லாம் வந்து அந்த பிரச்சனை எல்லாம் அப்போ வந்து கலைஞர் கொஞ்சம் கூட தயவுதாட்சணம் காட்டி போயிட்டார். முழுசாமி இதுக்கு அந்த சமயத்துல வந்து ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர், சென்னை மாவட்டத்தையே கையில வச்சுக்கிட்டு இருந்தவர், அவர் வச்சதான் சட்டங்கிற அளவுல அவ்வளவு சக்தி வாய்ந்த மேயர். அவர் மேயர்களே ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இருந்தவர். கவலையே பட்டுக்கலையே, கிளீனா மாநகராட்சியை கலைச்சு கவர்மெண்ட் எடுத்துச்சு, உள்ளாட்சி அமைச்சர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ நீங்க சொல்ற அந்த சந்தேகம், சொல்ல போனா தான் கட்சியினர் தவறு செய்தால் தன் கட்சியினராக இருந்தால் கூட விட மாட்டார்கள் அப்படிங்கிற நல்ல பேர் தான் இவங்களுக்கு. ஆனா அந்த பிரச்சனை ஒண்ணு வராது. அந்த 2 அமைச்சர்கள் பலி கொடுக்கப்படலாம், யார் வந்து பலவீனமா இருக்காங்களோ அவர்கள் ஒருவர் பலி கொடுக்கப்படலாம். ஆனா இதுல குறிப்பா அரசியல் வட்டாரத்துல என்ன பேசப்படுது அப்படின்னா, நேற்று தினம் பல தனியார் தொலைக்காட்சிகள்ல கூட இது வந்து செய்தி தொகுப்பாக போடப்பட்டது. குறிப்பாக மதுரையிலே அமைச்சராக இருக்கக்கூடிய திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஒரு குரூப் தான் இவங்க அதிகமா வந்து இதுல வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. மேலும் அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களே இதன் மூலியமாக அவரை ஓரம் கட்டிவிட வேண்டும், அதற்காகத்தான் தடாலடியாக இரவோடு இரவாக முதலமைச்சர் கடுமையான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. உண்மையிலே அப்படி இருக்குமா? ஏன்னா ஏற்கனவே நிதி அமைச்சர்ல இருந்து அவரை வந்து ஐடி துறைக்கு மாத்தினாங்க, ஒரு ஆடியோ வெளியாச்சுன்னு சொல்லி. அதன் பிறகு சட்டமன்றத்திலே தன்னோட அதிருப்தியை வந்து திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வெளிப்படுத்தினார். எனக்கு வந்து போதிய நிதி எனக்கு ஒதுக்குறது இல்லை, முதலமைச்சர்கிட்ட தான் இருக்கு, முதலமைச்சர் தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொன்னார். முதலமைச்சரே வந்து ஒரு தனியார் ஒரு பொது மேடையிலே வந்து தெளிவுபடுத்தினார். பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஞானம் மிக்கவர், அவர் ஒரு சிறந்த ஒரு அறிவாளி, அவர் எதிரிகளுக்கு வந்து வாய்ப்பளித்து விடக் கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் ஒரு அன்பான எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல பழனிவேல் தியாகராஜன் அவர்களை ஓரம் கட்டுவதற்கான வேலையை செஞ்சுட்டாங்களா? இருக்கலாம். ஒரு கட்சியில வந்து இருந்தீங்கன்னா, இப்போ எங்க அண்ணன் என்ன பண்ணாருன்னா, சபாநாயகரா இருக்கும்போது குழந்தைவேலுன்னு ஒரு அமைச்சர் இருந்தார், அதிமுக எம்ஜிஆர் அமைச்சர். கலைஞர் மேல வந்து ஒரு நில அபகரிப்பு ஊழல்னு சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை சட்டமன்றத்தில் வச்சார். கலைஞர் எந்திரிச்சு இதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டார். எங்க அண்ணன் என்ன பண்ணாருன்னா, குழந்தைவேலு 1 வாரத்துக்குள்ள அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும், இல்லாட்டி நீங்க மன்னிப்பு தான் கேட்கணும். எம்ஜிஆர் அதை லைக் பண்ணல. ஏன்னா அந்த சமயத்தில் நான் வந்து அசம்பிளியில் அந்த அவருடைய அறையில் உக்காந்துருக்கிறேன். எம்ஜிஆர் பேசுறது கேட்குது, நம்ம கட்சிக்காரருங்க அப்படின்னாரு. ஒரு எதிர்கட்சி தலைவரை வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டாக்க அதை எப்படி நீங்கள் ஏற்றுக்கிறது? ஆனால் நீங்கள் என்ன முடிவு? ஆனால் அந்த சமயத்தில் எம்ஜிஆரை பாராட்டணும். ஒரே லைன் என்ன, நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன்ட்டு போயிட்டேன். 1 வாரம் கழிச்சு கலைஞர் எந்திரிச்சு கேட்டார், ஆதாரத்தை கொடுத்து விட்டாரா? குழந்தைவேலு அப்படின்னாரு, இல்லைன்னாரு, முடியாதுன்றாரு. அதுக்கு அவர் எங்க அண்ணனை வந்து அவருடைய அறைக்குள்ளார வந்து வாயில வந்து ஓடி பேசினார்.
ஓ. ஒரு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க. அது வேற விஷயம். இதெல்லாம் என்னன்னா, பழனிவேல் தியாகராஜன் மேல ஆயிரக்கணக்கான இது கட்சிக்குள்ளார பேச வேண்டிய சில விஷயங்கள் பொது வெளியில நீங்க வந்து அலசக்கூடாது. ஆட்சிங்கிறதுல வந்து தவறு செய்யாம ஆட்சியை ஒருத்தர் நடத்துறாங்கிறது வந்து கதை நடக்காது. ஒரு ராஜா இவ்வளவு வசூல் பண்றீங்க, வரி வசூல் பண்றீங்க, என்கிட்ட வரும்போது ஏன்டா ஒண்ணுமே இல்லாம இப்படி போகுது அப்படின்னு கேக்குறாரு ராஜா. அதுக்கு மந்திரி என்ன பதில் சொல்றாருன்னா, அது அதாவது ஐரோப்பாவில் நடந்தது. ஒரு பெரிய ஐஸ் கட்டியை கொண்டு வர சொன்னார். ஐஸ் கட்டியை கொண்டு தான் கையில் இப்படி வாங்கினார். ஒவ்வொருத்தர்கிட்டயாவது கொடுத்தாரு. எல்லா ஒரு 10 பேர்த்துக்கிட்ட போயிட்டு ராஜா கிட்ட வரும்போது இத்தினூண்டு இருக்குது. அவ்வளவுதான் ராஜா. இவ்வளவு பேரும் சோரட்டி போனதுக்கு போக மிச்சம்தான் உன் கைக்கு வருதுன்னார். இதான் அரசியல். இதான் அரசியல். அதை நீங்க தவிர்க்க முடியாது. என்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே அரசியல்ல எதுக்காக வர்றான்? தொண்டு செய்யறதுக்காக வர்ற ரொம்ப குறைச்சல். இது ஒரு அரசியலுங்கிறது ஒரு பிசினஸ். இவ்வளவு முதல் போட்டா இவ்வளவு சம்பாதிக்கலாம், அவ்வளவுதான். அந்த சம்பாத்தியத்தை வந்து ஒரே ஆண்டில் எடுக்கலாம், இல்லாட்டி 5 வருஷம் கழிச்சு எடுக்கலாம். கட்சி மாறுறவெல்லாம் என்ன பண்றான்னா, 100 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வர்றான், எம்எல்ஏ ஆகிறான். எதிர்கட்சி சொல்லுது உனக்கு 150 கோடி கொடுக்குறேன், என்ன சொல்றேன்? 5 வருஷம் காத்து இருந்து 150 கோடி வர்றதுக்கு இப்பவே கொடுக்குறாங்க. ரைட்டு, கட்சி மாறிடுறான். அதனால என்ன ஆயிடுப்போது? பதவி விட்டு நீக்க போற போலாம் போயிட்டு போகுது. 150 கோடி என்னத்துக்காக அரசியல் வந்து அந்த லாபம் வந்துருச்சு, ஒரே வருஷத்து வந்துருச்சு. அப்படிதான் கட்சி மாறுறாங்க. சோ இன்னைக்கு இது அது ஒரு பெரிய பிசினஸ். அந்த பிசினஸ்ல இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்த்தான் ஆகணும். இதுல வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு போது அவரை பழி வாங்குறதுக்கு எடுக்கிறாங்க, யாரை பழி வாங்குறதுக்கு எடுக்கிறாங்களோ அது வேற விஷயம். மாநகராட்சி சுத்தம் ஆச்சா இல்லையா, அவ்வளவுதான் நம்ம பாயிண்ட். திமுகவில் என்ன நடந்தா நமக்கு என்ன ஆகும்? நம்ம பொறுத்தவரை அங்க இருந்த ஊழல் பேர் வெளியே அனுப்புறதுக்கு இந்த நடவடிக்கை உபயோகம். அவ்வளவுதான். நம்ம பொதுமக்கள் பார்வையில் அவ்வளவுதான். அது அவரை பழி வாங்குறதுக்கு எடுக்கிற, இது பழி வாங்குறதுக்கு எடுக்கிறது அரசியல். அதை பத்தி நம்ம கவலை. இப்போ குறிப்பா இப்போ மதுரையில இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு சார். இப்போ ஏற்கனவே பாஜக வந்து தொடர்ச்சியாக வந்து மதுரையை வந்து கான்சென்ட்ரேட் பண்றதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவர் முருகர் மாநாட்டை கூட மதுரையில் தான் நடத்துனாங்க. அதே போல எய்ம்ஸுக்கான மாதிரி வீடியோவை வந்து இப்பதான் வெளியிட்டாங்க. குறிப்பா தென் மாவட்ட சார்ந்தே அவங்களுடைய அரசியல் முழுக்க இருக்கு. இப்ப இது மாதிரியான ஒரு சில பிழைகள் வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்துறாதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? ஏன்னா அவங்க அதுலதான் இருக்கு. அதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியதா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் வந்து தெற்கு பகுதிகளில் பெருசா போகவே இல்லை. குறிப்பா சொல்ல போனீங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, இது ராமநாதபுரத்தை விட்டுருங்க, மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி. கன்னியாகுமரி ஏறத்தாழ இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அவங்க எப்பவுமே கேரளாவோட சேர்ந்து அவங்களுடைய பாலிடிக்ஸ் பூரா கேரளாவோட தான் இருக்கும். அதே மாதிரி மதுரையிலையும் திருநெல்வேலியிலையும் அந்த ஜாதி தாண்டி நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பெரிய பெரிய ஜாதிகள் நிறைய இருக்குது. ஜாதி சமூக நீதி அங்க நீங்க பேசவே முடியாது அந்த ஊர்கள்ல. அங்க வந்து திராவிட இயக்கங்கள் பெருசா வரவே இல்லை. அங்க வந்து ஜாதி சம்பந்தப்பட்டவர்கள் தான். நான் சொல்றேன், நான் படிக்கிறதுக்கு மதுரையில் நான் முதலாட்டு அங்கதான் படித்தேன். அங்க போன போது தான் என்னுடைய ஜாதி என்னன்னு எனக்கு தெரிய வந்தது. முதல் முறையா நான் கேள்விப்பட்டது. பல முறை சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதுவரையிலும் என் ஜாதி என்ன தெரியும். சேலத்துல எங்களுக்கு ஜாதினாவே என்னன்னு தெரியாது. நாங்க எல்லாம் ஒன்னா இருந்தோம், எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அந்த ஊருக்கு போன போது தான் நான் இந்த ஜாதிங்கிறத எனக்கு தெரிஞ்சு, எங்க ஜாதிக்கு ஒரு பெரிய தலைவர் ஒருத்தர் இருக்காங்கிறதெல்லாம் எனக்கு அப்பதான் தெரிஞ்சு. எனக்கு வலுக்கட்டாயமா கூட்டிகிட்டு போனாங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. வட மாவட்டங்கள்ல அவர் இல்லை. அந்த ஊர்வலத்தெல்லாம் நாங்க கூட்டிட்டு போனாங்க. அங்க அந்த அவ்வளோ டீப் ரூட்டட். அதனாலதான் பாஜக ஒருவேளை உள்ள வரலான்னாக்கா அவங்களுக்கு தோதா இருக்கக்கூடியது மதுரை, கோயம்புத்தூர். இந்த 2 ஊர் தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி. பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வெற்றி அடைஞ்ச இடங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல தான். வானதி சீனிவாசன் அங்கதான் ஜெயிச்சாங்க. ஏன்னா வானதி சீனிவாசனுக்கு வந்து ஜாதி பின்னணி, நயனார் நாகேந்திரனுக்கு ஒரு ஜாதி பின்னணி. ஏன்னா இப்ப இவர் வந்து அமெரிக்கால இருந்தாரு, ஒரு வங்கியில ஒரு மிகப்பெரிய அதிகாரியா இருந்தாரு. அதன் பிறகு இங்க அமைச்சகத்துக்கு வந்தாரு. அதன் பிறகு ஒரு பாரம்பரிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அவரை இப்போது ஒதுக்குறாங்க அப்படிங்கிற பொழுது ஒரு கட்சிக்குள்ள ஒரு மாபெரும் ஒரு சலசலப்பு ஏற்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குல்ல சார்?
பிடி ராஜனுடைய பேரன். பிடி ராஜன் வந்து இந்த முதலமைச்சராக இருந்தவர். ஆமா. ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர். நீதி கட்சியினுடைய கடைசி தலைவர் அவர். என்னுடைய தந்தையார் கடைசி வரலும் பிடி ராஜன் கிட்ட தான் இருந்தார். ஓஹோ. என்னுடைய திருமணமே பிடி ராஜன் தலைமையில் தான். கலைஞர் தான் நடத்தி வச்சாரு. தலைமை வைக்கிறது பிடிஆர் ஐயா அவர். என்னுடைய அண்ணன் ராஜாராம் திருமணம் அப்படித்தான். அண்ணா வந்து திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. ஆனா தலைமை வச்சது வந்து பிடிஆர். ஓகே. எங்க 2 பேர் திருமணமும் பிடிஆர் தலைமையில தான். எங்க அப்பா வந்து கடைசி வரலும் சாகரவர்னு பிடி ராஜன் தான் தன்னுடைய தலைவர். அவர் நீதி கட்சி விட்டு வெளியே வரவே. ஓகே. திராவிட இயக்கங்கள்லாம் வந்தது பெரியார் ரூட்ல வந்து எல்லாம் உட்காந்து எல்லாம் அண்ணா வீட்டிலே வந்து குடும்பத்தோட வந்து தங்கினார். ராஜாராம சேர்த்தீங்க என்ன விட்டுருக்காட்டு அப்படிதான். அது மாதிரி அதனால அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க பழனிவேல் ராஜன்லாம் வந்து நான்லாம் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப இதாக பேசுவார். எனக்கு ரொம்ப பழக்கம். இவரை எனக்கு தெரியாது. அவருடைய மகன்றாங்க எனக்கு தெரியாது. அவர் பார்த்தது கூட இல்லை. முழுக்க முழுக்க அவர் தகப்பனார் தான் உங்களுக்கு நல்ல பழனிவேல் ராஜன் ஐயா வந்து என்கிட்ட பல விஷயங்கள் சில விஷயங்கள் நான் சொன்னதை கேட்டு அப்படியே நடக்க போகுதுன்னு பாலிடிக்ஸ் தெரிஞ்சுட்டு டிசிஷன்லாம் மாத்திருக்கேன். ஓஹோ. அந்த அளவுக்கு என்கிட்ட நெருக்கம். ஓகே ஓகே. ஆனா அவருக்கு இயற்கையா சளி பண்ணிச்சு. அவர் வந்து மாரடைப்பில்லை. பதவி ஏத்துக்கிட்டு ஊருக்கு போறாரு. ட்ரெயின்ல இருந்துட்டு. ஓஹோ. மந்திரி பதவி ஏத்துக்கிட்டு ஊருக்கு போறாரு. வரவேற்பு கொடுக்கறதுக்கு போறாங்க. டெட் பாடியா போய் சார். ஓகே ஓகே. அது அந்த அளவுக்கு அவருக்கு துரதிஷ்டம். அதனால இவரை பத்தி நமக்கு தெரியாது. முழுக்க முழுக்க கார்பரேட் கம்பெனில வேலை பார்த்திருக்காரு. அந்த கார்பரேட் ஸ்டைல்ல ஒரு வேலை அமைச்சர் இதையும் எடுத்து அப்பவே நான் அவர் வந்து பதவியில போட்டப்போ நான் சொன்னேன், கார்பரேட் வேற பாலிடிக்ஸ் புரியுமா? ஓகே. முழுக்க முழுக்க வெளிநாட்டிலேயே பழகிட்டு இருந்தவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் அவருக்கு தெரியுமாங்கிறதெல்லாம் ஒரு கேள்விதான். அதனால அவர் எவ்வளவு நாளைக்கு இருப்பாராங்கிற சந்தேகத்தை ஒரு பதவி ஏத்துக்கிட்ட போதே நான் சொன்னேன். ஓகே. அது நான் பட்ட சந்தேகம் நிறுவனம் ஆயிடுச்சு. ஓகே சார். நிச்சயமா பல்வேறு விவகாரங்களே எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்தை பார்த்தீங்க. மிக நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.